Hi, hello, welcome everyone. நான் உங்கள் GoPro பைக்கர் விஷ்ணு கஜா. நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த வண்டியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்மளோட சேனலில் 1 லிட்டருக்கான மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எஸ், 1 லிட்டரு கேனில் வச்சு 1 லிட்டருக்கான மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் எந்த வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு வண்டி தான். நம்ம கண் முன்னால் நின்றுட்டுருக்கு பாருங்கள், ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 4V ஃபியூல் இன்ஜெக்ஷன். ஸோ சீக்கிரமாக இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நம்மளோட சேனலில் வரும். ஸ்டே டியூன் மக்களே. இந்த வண்டி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பி. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சுனில். வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்காருன்னா அப்படியே காட்டுறேன். 2120 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த வண்டியை நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன். அதில் கொண்டு வந்து இந்த வண்டியை நம்ம வீட்டில் விட்டால், இப்போ நான் நம்ம வீட்டில் இருந்து இந்த வண்டி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆகல, நல்லாவே ஓடிட்டுருக்கு. பட் ஃபியூல் கேஜி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ட்ரைன்னு காட்டுது. லோ ஃபியூல் இண்டிகேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா பிளிங்காக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த வண்டி போகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் போதோ, எங்கே போய் ஆஃப் ஆகுதோ அது தெரியுதா? ஸோ லோ ஃபியூல் இங்கே பாருங்கள் காமிக்குதா, ஃபியூல் இல்லைன்னு காட்டுது. லோ ஃபியூல் இண்டிகேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் நேற்றே வந்து வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, வீட்டுக்கிட்ட வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னால், நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வண்டி வந்து ஓடிட்டுருக்கு. ஒரு வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். டைம் கொஞ்சோண்டு லைட்டாக சவுண்டு கேட்குது. பட் இதில் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் போவேன்றது எனக்கு தெரியல. நான் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல தான் செக் பண்ண போகிறேன். இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே, சரியான வெயில். மணி கரெக்டாக 4:10. ஓகே, ஆமாம், வண்டி சரியான ஹைட்டு. வண்டி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, கேமரா ஆனில் இருக்குது. பார்ப்போம் வண்டி எங்கே போய் ஆஃப் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து பேக்கில் 2 கேனில் பெட்ரோல் இருக்குது. எப்போவுமே நம்ம வீடியோ பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும், 1 லிட்டர் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று 1 லிட்டர் வந்து ரிட்டன் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு. பட் வண்டி இப்போயே அடைக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம் எங்கே போய் ஆஃப் ஆகுதுன்னு தெரியல. ஸ்டே டியூன் மக்களே. அப்பா, நல்ல வந்து நீ சந்தோஷம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகுது. இல்லை, ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டிக்கு மேலே போட்டுட்டேன். ஒரு வாட்டி நம்ம டேங்கை ஓப்பன், அந்த இடத்துலையும் நான் சொன்னேன் லைட்டாக தான் சவுண்டு கேட்டுச்சுன்னு. சுத்தம் ஆஹா, எந்த சவுண்டும் கேட்கல எனக்கு. ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் ஃபைனலாக. அப்படி இல்லைன்னா நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி நம்ம செக் பண்ணிடலாம். இல்லை மக்களே, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கு மேலே வண்டியை வந்து நம்ம கஷ்டப்படுத்தாமல் இப்போயே நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றிடுவோம் இதே இடத்துல. ஓகே, இருங்க, அதுக்கு முன்னால் ஓடலாம் பார்த்துங்க. அண்ணா இல்லை, பெட்ரோல் வச்சுருக்கேண்ணே, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேண்ணே. ரொம்ப நன்றி நான் கேட்டதுக்கு. தேங்க்யூண்ணா, ரொம்ப தேங்க்யூ. அப்படியே அதை பார்த்தேன், நீங்கள் ஒன்றையில் வந்த ஒன்றுமே தெரிஞ்சது. ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. பார்த்து போங்கண்ணா. என்ன மனுஷன். வண்டியோட ஓட வந்து பார்த்திங்கன்னா 2122 கிலோமீட்ரு, 2122. ஸோ 2122 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை மக்களே, ஸ்டார்ட் ஆகல. நான் பெட்ரோல் ஊற்றிட்டு நான் ட்ரிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் பெட்ரோல் ஊற்றுவோம். பெட்ரோல் நம்ம ஊற்றிடுவோம். ஓப்பன். நல்லா அகலமாக இருக்குது, ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஆஹாவா, சில வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மவுத் ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எடுத்துகிட்டு போய் சொருவதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப அகலமான ஒரு டேங்க் தான் இது. ஓகே, ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 ஓடி இருக்கா. ட்ரிப் 1ல் 0 பண்ணிடுவோம். சாரி, 0 பண்ணிடலாம். ஆயிடுச்சு.
ட்ரிப் 2 32.2 ஓடி இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 0 ஆகிடுச்சு. ஓகே, ட்ரிப் 1 0, ட்ரிப் 2 0. வண்டியோட ஓட வந்து பார்த்திங்கன்னா 2122 கிலோமீட்டர். இப்போ வண்டி வந்து நம்ம 1 லிட்டர் ஊற்றிருக்கோம். உடனே ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். மிரர் அட்ஜஸ்ட் பண்ண. ஓகே, இல்லை, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2வது செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:20 ஆகுது. ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே மக்களே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் கேட்ட மாதிரி 1 லிட்டர் ஊற்றி நம்ம செக் பண்ணுறோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஸ்டே டியூன். சீக்கிரமாக இந்த மைலேஜ் டெஸ்ட்டை கண்டுபிடிச்சி நான் உங்களுக்காக சொல்கிறேன். காத்துருங்க மக்களே. ஓகே, பாய். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கியர் கோ. என்னங்க இது அதிசயமா இருக்கு. பதினெட்டு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த பாருங்க, ட்ரிப்பில் பாருங்க 18 தான். ட்ரிப் 2மே வந்து பார்த்தீங்கன்னா 18 தான் கரெக்டாக பாருங்க. இதோ ட்ரிப் 1ல 18, ட்ரிப் 2லேயும் 18. ஆனால் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. 1 லிட்டர் ஊற்றணுமே நம்ம. ஐயோ, ஸ்டார்ட் ஆகிடுக்கு. ஃபஸ்ட்டு வாட்டி ஆஃப் ஆகிருக்கு. ஆனால் செம்ம ஷாக்கிங்கு. 18 கிலோமீட்டர்லாம் 1 லிட்டருக்கு ரொம்ப கம்மி. பட் இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் ஆஃப் பண்ணி நான் டேங்கை குளிக்கிறதுக்கப்புறம் வண்டி இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. பட் ஆனால் பெட்ரோல் இருக்க இதுவே தெரியல, அடையாளமே உள்ளே தெரியல. லைட்டாக அந்த அலம்புறது மட்டும் தெரிஞ்சது எனக்கு. ஆனால் சவுண்ட் எதுவுமே கேட்கல. ஐயோ, பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. டென்ஆர் ZX 10R போகுது. நான் யாருதுன்னு தெரியல. ஓ மை காட். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி 3வது முறையாக ஆஃப் ஆயிடுச்சு. ட்ரிப்பில் பார்த்துங்க 21.7, வெறும் 22 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 3வது முறை ஆஃப் ஆகிருக்கு இந்த வண்டி. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, 3வது முறையாக ஆஃப் ஆகிருக்கு. 4வது முறையாக மூவ் ஆகி போயிட்டுருக்கு. மக்களே, லாஸ்ட்டாக நான் சொன்னதுனால என்னன்னு தெரியல, ஒரே ஸ்ட்ரெச்சு கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக இந்த அடைக்கவே இல்லை, கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. நான் யூட்டர்ன் அடித்து ரிட்டன் நான் வீட்டுக்கு போகிற வழியாகவே வந்துட்டேன். நீங்கள் பாருங்கள், 29.4 ஓடி இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம ஊற்றின 1 லிட்டர் பெட்ரோலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வாட்டி ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இதுக்கு மேலேயும் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுமா என்னன்றது எனக்கு தெரியல. நான் ஒரு வாட்டி டேங்க் ஓப்பன் பண்ணி அந்த லைட்டாக அந்த மேலே வந்துச்சுல, அந்த மாதிரியாச்சும் வருதா நான் பார்க்குறேன். வருது மக்களே, வருது. அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஏன் வந்து இத்தனை வாட்டி ஆஃப் ஆச்சு? ஸோ போதுமான பெட்ரோல் இல்லையா அப்படின்றது தெரியல. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். மக்களே, ஐ திங்க் இதுதான் ஃபைனல் நினைக்கிறேன். 29.4, 29.4 கிலோமீட்டர் நம்ம ஊற்றின 1 லிட்டர் பெட்ரோலுக்கு
கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த வண்டிக்கிட்ட நான் இன்னும் எதிர்பார்த்தேன். இந்த வண்டி இவ்வளோ தான் மைலேஜ் கொடுக்குமான்றது எனக்கு தெரியல. நீங்கள் யாராச்சும் எக்ஸ்பல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த யூசர்ஸ் ஓனர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத நான் ஃபைனலாக ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஒரு 3 வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம ஊற்றுன 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 4V எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் கிட்ட கொடுத்துருக்கு. இந்த வண்டி இவ்வளோ தான் மைலேஜ் கொடுக்குமான்றது எனக்கு தெரியல. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி எக்ஸ்பல்ஸ் ஓனர்ஸ் அப்படி இல்லை அந்த வண்டி ஓட்டி இருக்கவங்க சொந்தமாக வச்சுருக்கவங்களுக்கு இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இந்த 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு போக போகிறேன். இருங்க, அப்படியே ஊற்றிடுவோம். ஓ மை, கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. 30ன்றது வந்து பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் நான் ஹைவேல தான் இந்த வண்டியை டெஸ்ட் பண்ணேன். சிட்டிக்குள்ளே கூட அந்தளவுக்கு ஓட்டலை. இவ்வளோ தான் மைலேஜ் கொடுக்குமான்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு நான் ஊற்றின 1 லிட்டர் பெட்ரோலுக்கு இந்த வண்டி 29 எவ்வளோ பேங்கில் வச்சுருவோம், 29.4 29.4 கிலோமீட்டர் நான் ஊற்றின 1 லிட்டருக்கு இந்த வண்டி மைலேஜ் கொடுத்துருக்கு. இந்த வண்டியோட ஓனர் என்னோடய தம்பி சுனில் கிட்ட போய் சொன்னால் ஷாக் ஆவானா சந்தோஷப்படுவானான்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஷாக்கிங்காக இருக்குமா இல்லை சர்ப்ரைஸாக இருக்குமான்றது எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குற மக்களே, லவ் யூ ஆல், பாய்.